வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 30 நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 977 புனித ரோம பேரரசர் 2ஆம் ஒட்டோ பாரிஸ் மீதான முற்றுகையை நிறுத்தி பின்வாங்கினார். கிபி 1700 ஸ்வீடனின் 12ஆம் சார்லஸ் தலைமையில் 8500 இராணுவத்தினர் ஸ்தோனியாவில் நார்வா என்ற இடத்தில் பெரும் ரஷ்ய படைகளை வென்றனர். 1718 நார்வேயின் ஃப்ரெட்ரிக்ஸ்டன் கோட்டை முற்றுகையின் போது ஸ்வீடன் மன்னன் 12ஆம் சார்லஸ் இறந்து போனார். 1782 அமெரிக்க புரட்சிப் போரில் பாரிஸ் உடன்படிக்கை அமெரிக்காவிற்கும் மற்றும் பெரிய பிரித்தானியாவிற்கும் இடையே ஆரம்ப அமைதி உடன்பாடு பாரிஸில் கையெழுத்து இடப்பட்டது. 1786 புனித ரோம பேரரசர் 2ஆம் லியோபால்டின் தலைமையிலான டஸ்கனி நாடு மரண தண்டனையை இல்லாது ஒழித்த முதலாவது நாடு என்ற பெருமையை பெற்றது. 1803 ஸ்பானியா, அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸில் பெரியம்மைக்கு எதிரான தடுப்பூசி இடுவதற்கான 3 ஆண்டு திட்டம் பால்மீஸ் என்ற மருத்துவர் தலைமையில் ஸ்பானியாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. 1806 நெப்போலியனின் படைகள் போலந்து தலைநகர் வார்சாவை கைப்பற்றின. 1853 கிரீமிய போரில் ருஷ்ய பேரரசின் கடற்படை வடக்கு துருக்கியில் உள்ள சினோப் என்ற இடத்தில் உதுமானியரின் படைகளை தோற்கடித்தன. 1872 முதலாவது பன்னாட்டு காற்பந்து போட்டி கிளாஸ்கோவில் ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் இடம்பெற்றது. 1908 பென்சில்வேனியாவில் மரியன்னா என்ற இடத்தில் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 154 பேர் கொல்லப்பட்டனர். 1936 லண்டனில் பளிங்கு அரண்மனை தீப்பற்றி எரிந்து அழிந்து போனது. 1939 பனிக்கால போரில் சோவியத் படைகள் பின்லாந்தை முற்றுகையிட்டு ஹெல்சிங்கி மீது குண்டுகளை வீசின. 1947 பாலஸ்தீன உள்நாட்டு போர் ஆரம்பம் ஆனது. இதில் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்க வழிவகுத்தது. 1962 பர்மாவைச் சேர்ந்த யூதாண்ட் ஐக்கிய நாடுகள் சபையின் 3வது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். 1967 ஜுல்ஃபிகர் அலி புட்டோ பாகிஸ்தான் மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். 1971 ஈரான் நாடு ஐக்கிய அரபு அமீரகத்தின் டன்பூ என்ற 2 தீவுகளை கைப்பற்றியது. 1981 பனிப்போர் காலத்தில் ஜெனீவாவில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் பிரதிநிதிகள் ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள நடுத்தர அணு ஆயுத ஏவுகணைகளை குறைப்பதற்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தனர். 2000 நாசா தனது 101வது விண்ணோட திட்டத்தை ஆரம்பித்தது. 2012 காங்கோ குடியரசு பிராஸ்வில்லி நகரில் சரக்கு வானூர்தி ஒன்று நகர குடியிருப்புகளின் மீது வீழ்ந்ததில் 32 பேர் உயிர் இழந்தனர். மேலும் நவம்பர் 30 பார்படோஸ் தெற்கு ஏமன் நாடுகளில் விடுதலை தினமாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தியாகிகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.